ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட மொபைலுமே ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற செட்டிங்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மொபைலுமே இறங்காது. இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில 2 செட்டிங்ஸ்னால நம்ம மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகிறதுலேருந்து நம்ம வந்து தடை பண்ணிக்கலாம். நாம அதிகமாக காசு கொடுத்து மொபைல் வாங்குறமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மொபைல் வாங்குற புதுசில் நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஏற்றி நம்ம மொபைலோட ஸ்பீடு ரொம்பவே கம்மியாயிடும். அப்போ நினைப்போம், என்னடா இது நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறமே அப்படின்னு. நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற செட்டிங்ஸ் இல்லாமல் ஒரு மொபைல் இருக்கவே இருக்காது. ஸோ மொபைல் கம்பெனியே இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ள ஒரு சில செட்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி அந்த செட்டிங்ஸ் இருக்கும். நாம நார்மலா மொபைல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவோம், ஃபேஸ்புக்ல வீடியோஸ் பார்ப்போம், யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ணுவோம், அவ்வளவுதான் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரிப்பட்ட செட்டிங்ஸுக்குள்ள வந்து நோண்ட மாட்டோம். அதை பார்த்தாலே நமக்கு வந்து பயந்துரும். ஐயோ, இது நோண்டுனா ஏதாவது ஆயிடுமோ மொபைலுக்கு அப்படின்னு பயந்து நம்ம அதை கை வைக்கவே மாட்டோம். அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம மொபைல் செட்டிங்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமா இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ் தான். அதுவும் நம்ம மொபைல ஹை ஸ்பீடா மாத்தலாம், ஹேங் ஆகாம எப்படி நம்ம பாதுகாத்துலாம் அப்படின்றத வீடியோ பார்த்துக்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா போற போக்கில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதுல உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைல ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு எழுதிருக்கும், ஒரு சில மொபைல்ல அடிஷனல் செட்டிங்ஸ் எழுதிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளால ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளால ஒரு மெனுக்குள்ளால ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஆனால் கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எல்லா மொபைலுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளால போங்க, இதுல ஆக்சசிபிலிட்டி இருக்கும், அதுக்குள்ளால வந்துருங்க. இதுக்குள்ளால வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் என்னன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாருமே ஆன்ல இருக்கும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, பிரஸ் பவர் பட்டன் டு எண்ட் கால்ஸ் அப்படின்னு. அதாவது நம்ம மொபைலுக்கு ஒரு கால் வருது, இன்கமிங் கால் வருது அப்படின்னா அந்த காலை அட்டன் பண்ணாம கட் பண்றதுக்கு நம்ம மொபைலுடைய பவர் பட்டனை யூஸ் பண்ணி கட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம மொபைலுக்கு ஒரு கால் வரும்போது நம்ம கட் பண்றதுக்கு கால் கட் பண்ற பட்டன், அட்டன் பண்ற பட்டன், 2 பட்டன் இருக்கும்ல. ஸோ நம்ம கட் பண்றதுக்கு ஸ்கிரீன்லேயே ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 பட்டனை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். அது தவிர அது இல்லாம இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா எல்லா மொபைலுமே இப்போ இறங்குற எல்லா மொபைலுமே ஆன்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம மொபைலுக்கு ஒரு காலை நம்ம அட்டன் பண்ணாம கட் பண்றதுக்கு இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறதுனால நம்ம அடிக்கடி நம்ம மொபைலுடைய பவர் பட்டனை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சோ ஒரு மனுஷனுக்கு மூளை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மொபைலுக்கு பவர் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனையோ கால் வரும், ஒரு சில கால் அட்டன் பண்ணி பேசுவோம், தேவையில்லாத கால் கட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ கால் கட் பண்ணும்போது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த பவர் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுவோம். சோ இப்படி பண்ணும்போது மொபைலுடைய பவர் பட்டன் வந்து டேமேஜ் ஆயிடும். டேமேஜ் ஆகிறது மட்டும் கிடையாது, மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். சோ இன்னும் சொல்ல போனா அடிக்கடி பவர் பட்டன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிலைமைக்கு ஆளாயிடும். பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம மொபைல் பவர் பட்டன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு மூளை எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி மொபைலுக்கு பவர் பட்டன். நம்ம என்ன நினைப்போம், பவர் பட்டன் தானே போச்சுன்னா அது நாசாச்சுன்னா உடனே வாங்கிடலாம் அப்படின்னு, உடனே செட் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த பவர் பட்டனை நம்ம செட் பண்ணதுக்கு கடையில் கொடுத்தா உடனே அதுக்கு சர்வீஸ் சென்டர் கொண்டு போக சொல்லுவாங்க, அங்கே கொடுத்தா இங்கே முடியாது, கம்பெனி போயிட்டு தான் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிரும். நம்ம நினைப்போம் ஒரு சின்ன பவர் பட்டன் தானே 10 ரூபா கொடுத்தா வாங்கி வச்சிடலாமே அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ பவர் பட்டனை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமைக்கு ஆளாயிரும் அப்படின்னு நினச்சிடுங்க. ஸோ அடிக்கடி பவர் பட்டனை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு காரணத்துக்கு ஸ்கிரீன்ஷாட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பவர் பட்டன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணுவீங்க. மொபைலுக்கு ஒரு கால் வரும்போது கட் பண்ணுறதுக்கு 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், கட் ஆயிரும். இந்த பவர் பட்டனை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும், மொபைலோட ஸ்பீடை இழந்துடும். ஸோ அதனால இதை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. ஸோ இன்னும் 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளால வாங்க. இதில் ரிமூவ் அனிமேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விடணும். இது எதுக்கு அப்படின்னா இதிலே போட்டிருப்பாங்க ரிமூவ் யூசர் இன்டர்ஃபேஸ் அனிமேஷன்ஸ். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்னா மொபைலுடைய யூஐ, அதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம ஒரு மொபைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மொபைல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அனிமேஷனோட ஓப்பன் ஆகும், ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு கேலரியில் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வித்தியாசமா அனிமேஷன் அப்படி கிறங்கி வர்றது, ஒரு மாதிரி அப்படி ஃப்ளவர் மாதிரி வர்றது, இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே அது ஒரு அனிமேஷன் வச்சிருப்பாங்க. அந்த அனிமேஷன்லாம் மொபைல் வாங்கி நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம மொபைல் வாங்கி ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகி ஒரு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது இது எல்லாம் லோடு ஏறும்போது மொபைல் வந்து கொஞ்சம் படுத்துரும். ஸோ அந்த சமயத்தில் அதே அனிமேஷன் ஓப்பன் பண்ணும்போது டக் 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 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்காக ஓப்பன் ஆகும்.
இது பெரிய ஒரு ஆபத்து உண்டாயிரும் மொபைலுக்கு. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் மொபைலுக்கு நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ஒரு அப்ளிகேஷனோ இல்ல நம்ம ஒரு வீடியோவோ ஓப்பன் பண்ணா அது ஓப்பன் ஆயிட்டு போகுது. அது தவிர இந்த அனிமேஷன்ஸ்லாம் தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமேஷனுமே இல்லை. பார்த்தீங்கன்னா accessibility ஓப்பன் பண்ணா டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரிலாம் வருது டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ரிமூவ் அனிமேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விடணும். ஸோ இப்போ நம்ம 2 செட்டிங்ஸ் accessibility பார்த்துட்டோம். இன்னொரு 3வது செட்டிங்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல about device ஆப்ஷனுக்கு இதுக்குள்ளால வந்திருக்கு. இதுக்குள்ளால RAM அப்படின்ற ஆப்ஷன் இது எல்லாருக்குமே ஒரு சில மொபைல்ல about deviceக்கு உள்ளால இருக்கும். இல்ல ஒரு சில மொபைல்ல சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் மாறி மாறி இருக்கும். ஆனா அந்த about deviceல RAM அப்படின்ற ஆப்ஷன் எல்லா மொபைல்லையுமே இப்ப இருக்குது. ஆனா நீங்க ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ற மொபைல்ல இந்த ஆப்ஷன் இருக்காது. RAM அப்படின்ற ஆப்ஷன் உள்ளால வந்திருக்கு. ஸோ உங்க மொபைல் எப்பவுமே நம்ம வாங்கும்போது ஒரு 4GB 6GB 8GB இந்த மாதிரி தான் RAM வாங்குவோம். பார்த்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி அந்த மொபைல் வாங்கும் புதுசா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டேட்டாஸ் லோட் ஏறும்போது படுத்துரும் மொபைல். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க மொபைலோட ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் ரேமை ஒரு 2 மடங்கு 3 மடங்கு 3x டைம்ஸ் நம்ம கூட்டுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா RAM அப்படின்ற ஆப்ஷன்ல நம்ம மொபைலோட ரேம் பாத்தீங்கன்னா மொத்தமே 8GB RAM தான். ஸோ நான் இதுல இந்த RAM எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு 4GB ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதனால எனக்கு 8GB + 4GB. அதனால எனக்கு இப்போ வந்து 8GB மொபைலோட RAM 4GB வந்து எக்ஸ்ட்ரா விர்ச்சுவல் RAM வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இதனால மொபைலோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடும். அதனால ரொம்ப டேட்டா யாரு லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக் ஆகக்கூடிய நிலைமை வரும்போது இந்த RAM எக்ஸ்பான்ஷனை லைட்டாக ஆன் பண்ணி விடலாம். ஸோ இதில் 6GB ஆன் பண்ணிக்கலாம், 8GB நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே போட்டிருப்பாங்க RAM ஆப்டிமேஷன். நம்ம மொபைலோட சிஸ்டம் வந்து மொபைலோட பேக்ரவுண்ட் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி RAM வந்து ஃப்ரீ பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த RAM எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது. RAM ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல தெளிவாக போட்டிருப்பாங்க. நான் ரீட் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஆப்ஷன். இது எல்லா மொபைலும் இருக்காது. உங்க மொபைல்ல இருக்குது அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி நம்ம 4வது பண்ணக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் சிஸ்டம் அண்ட் அப்டேட்ல வந்துருங்க. இதுல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் உள்ள வந்துருங்க. இதுல நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதுல ஒரு முக்கியமான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அதுதான் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன். இதுக்குள்ளால வந்துருங்க. இதுக்குள்ளால வரும்போது எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸ் 4 ப்ராசஸ் இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ல 3 ப்ராசஸ் உங்க மொபைல் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம மொபைல பாக்கெட் வைக்கும் போதோ இல்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணி மொபைல ஒரு டேபிள் மேல வைக்கும் போது நம்ம வந்து ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்றதுக்கு இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருவோம். நாம என்ன நினைப்போம் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா இதுல எக்ஸாம்பிள் இதுல 3 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா நாம என்னதான் க்ளோஸ் பட்டனாலும் நம்ம மொபைலோட பேக்ரவுண்ட்ல 3 அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். டேட்டாவும் அதிகமாக காலி ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம தடை பண்றதுக்கு உங்களுக்கு இது ஏதாவது ஆப்ஷன் ஆன் ஆயிருச்சு அப்படின்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்றதுலாம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இதனால என்ன ஆகும் நம்ம மொபைல்ல இந்த மாதிரி எத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்றதுக்கு இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு டேட்டாவும் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ரன் ஆகாது. இது உங்க மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தும். ஈஸியா ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 ஆப்ஷனுமே நீங்க உங்க மொபைல செஞ்சு பாருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்க மொபைல்ல பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல் ஹேங் ஆகுறதுக்கும் இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் ஆகிறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் குரூப், ஃபேஸ்புக் நண்பர்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.